சோத்ராம் சோத்ரம் ததிமோதி வாசம் செய்கிறாண்டவர் எனக்கு காட்டினவர் ஊழியத்துக்காக சோத்திரம் நம்புவோம். நிறைய பொறுப்படுத்தி நடத்துக்கணும். மெசேஜ் சொல்லும்போது எல்லோரும் கேட்க வேண்டும், ஆசீர்வாதகரமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவரே சோத்ரம். வசனத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் பாகம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆவியின் வரங்கள் இப்படி இருக்க முக்கியமான வரங்கள் நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியும் உங்களுக்கு காண்பிருக்கிறேன். மேன்மையானதென்றால் நமக்கு எட்டாவது பரலோகத்துக்கு எட்டு வருது ஒரு சொப்பனம் கனவாக இருக்கிறது. நமக்கு என்ன தேவையோ நீங்கள் அசதியாக வாக்கு தத்துவங்கள் ஆசீர்வாதங்கள் விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினால் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்து இந்த உலகத்தில் நம்ம பொறுமை விசுவாசத்தில் நீடிய பொறுமையிலும் விசுவாசத்தில் ரொம்ப நம்பிக்கையாக இருந்து பொறுமையில் இதை செய்யலை அது செய்யலைன்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம செய்கிறது கடவுளுக்கு தேவனுக்கு மாத்திரமே அது. நம்ம விசுவாசித்து அது படி நடந்து நம்ம பார்த்து கொண்டு இருந்தால் எல்லாமே வெளி நடத்துவார். தேவ வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்குது. அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்க அறிவை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் கிறிஸ்துவின் ரகசியத்தை அறிந்து கொள்ள விசுவாசத்தினாலே உபவாசத்தினால அப்புறமா நம்முடைய கெட்ட வார்த்தை பேசாமல் இருந்து அவருடைய நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தரை வீண் வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. ஒருத்தரை ஒரு உதாசீனப்படுத்தி பேசுகிறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தால் கடவுள் ஒரு காரியம் கிஃப்ட் கிடைக்காது. எனக்கே கிடைக்காதுன்னு நினச்சிக்கோங்க, யாருக்குமே கிடைக்காது. கிஃப்ட்டு கிடைக்கணுன்னா நம்ம இப்போ என்னோடய கனவு ஒரு கனவு சொல்கிறேன். ஆடுகள் இருக்குது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடைகிறேன். அதோடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நான் பார்த்துக்கிட்டு அந்த வசனத்தில் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற ஆடுகள் மந்தையிலே ஏசப்பா ஒரு ஆடு மேய்ச்சிக்கிறார், பிதாவானவர் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏசப்பா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிறாரு. இது சாத்தானவன் என்ன அந்த லூசிஃபர் என்ன பண்ணுறான், அது ஏன்னா வவ்வால் மாதிரி இருப்பார்ல லூசிஃபர், அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஆடுகளை தூக்கி குகையில் அப்படியே பள்ளத்தாக்கில் போட்டுக்கிட்டே இருக்கான். 7 ஆடு போட்டுக்கிட்டே இருக்குதான். இந்த சொப்பனம் ஏன்பா இந்த தேவனை எனக்கு எதுக்குப்பா காட்டினீங்கண்ணா? ஐயோ இந்த மாதிரி சொப்பனம் வந்தது. அப்போது மடிஞ்சு போன ஆத்துமாக்கள் கஞ்சா அடிக்கிறதும் சீரழிக்கிறதும் பெண்களை சீரழிக்கிறதும் இதெல்லாம் ஒரு ஆத்துமா, கெட்ட தூய ஆத்துமா. அந்த ஆத்துமா தான் அந்த சாத்தான் மாந்திரிகம் பண்ணுறது, சமாதானமாக இல்லை இருக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த ஒரு இது லோக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சேர்றது, சர்ச்சுக்கு போகாமல் கோயிலுக்கு போகாமல் முஸ்லீம்க்கு பின்பற்றாமல் எதுவுமே பண்ணாதவங்க அந்த மாதிரி லோக்கல் ஏரியாவில் வெளியிடுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். அவங்கெல்லாம் மடிந்து போகிற ஆத்மாக்கள் நம்ம அவர்களை மீட்டெடுக்கணும், நல்வழிப்படுத்தணும்னா தேவனே நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும், நாங்கள் வழி தப்பாதபடி நல்ல மேய்ப்பராக இருந்து நீர் என்னை பாதுகாத்துக்கணும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறது சொன்னீரே என்னை வழி நடத்தும் என்று நம்ம ஜெபிச்சு செய்யணும். ஆனால் அந்த ஆட்டு மந்தை போல் எனக்கு அந்த கனவு உண்மையாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இப்போ நினச்சி பார்த்தா கூட இப்போ இருக்குது. அதனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பரலோகத்துக்கு போகிறதெல்லாம் அந்த எலியா அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசிங்க ஊழியக்காரங்க அவங்க பரிசுத்தவான்கள். நம்ம வெறும் பார்த்துருவாங்க. ஊழியக்காரர் பரிசுத்தவான்கள் தான் அவங்களுடைய பிதாவான எடுத்து கொள்ளப்படுவார். நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் ஏசப்பா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கிறாரு. ஏன்னா அவர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. ஏன் ஆடுகள் தப்பாதபடி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார், பரிசுத்தாவினர் காட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம பாதுகாத்து கொண்டு ஏசப்பா மட்டும்தான். நம்மளை பாதுகாக்கிறதே ஏசப்பா தான். இந்த ஆன்லைனில் ஒவ்வொரு பாதுகாக்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல மெசேஜ் இல்லை, எனக்கு காட்டின ஒரு சொப்பனம்.
உங்களுக்கும் தெரியுறதுனால தான் நான் ஆன்லைனில் வந்துட்டேன். யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். எச்சரிக்கை இது. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பிள்ளைகள் வளர்க்கும் போது ஜாகிரதையாக வளர்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புள்ள பிதாவே, என்னுடைய ஆண்டவரே சின்ன மெசேஜுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு காட்டின கனவில் ஆண்டவரே, ஒவ்வொரு கனவு ஆண்டவரே நினைவே கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகள் வலு தப்பாதபடி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அவர் புல்லுகளை மேய்த்தி என்னை தண்ணீர் அண்டையில் போய் எடுக்கிறாரு. இதோ சங்கீதம் 23 சொன்னது போல எல்லோருக்கும் சின்ன குழந்தை கூட தெரிய மாட்டவரே. ஷா பாரி பாருமா ஒருவராய் ஆண்டவரே வாசம் பண்ணாதவர் இடத்தில் இருக்கிறவரே. பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவானவரே, உங்களை நான் பார்க்க முடியவில்லை, கடவுள் கூட உங்களை பார்க்க முடியவில்லை என்றார். ஏசப்பா பார்த்தார் ஆண்டவரே, உங்களை பார்த்த மாதிரி இருக்குது. நான் ஏசப்பா அல்லது கனவில் தானப்பா பார்க்க முடிந்தது. இதோ நான் முடிவு பரிந்தும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னவரே சுத்திரம். இதோ உனக்கு ஒரு தேற்றலாம் வாழ சொன்னவர், உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன் என்று தேவனே நீரே என்னை பொறுப்படுத்தினான். நீர் பரிசுத்த வாங்கினார் மூலியமாக வந்து ஜென்மித்தீராண்டவரே. நீர் போகும்போது பரிசுத்தாவில் மூடிய ஆத்மாவை கொடுத்து எங்களுக்கு மீட்டு வழி நடத்துகிறவரே சோத்திரமாப்பா. எல்லாம் காரியங்களுக்காக சேத்திரமப்பா. அல்லது ட்ரீம்ஸ் ஆண்டவரே, ப்ராப்பர்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இந்த உடைய ப்ராப்பர்சி யாருக்கும் காட்டினாரோ இல்லையோ, எனக்கு காட்டினாரோ அல்லது அதுபோல் அற்புதத்தை எனக்கு வழி எடுத்து அந்த அற்புத வாழ்வு, சுக வாழ்வு வரத்தை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீரே என்னை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நீரே உங்களுடைய கிருபினால் மறுத்துக்கொள்ளும். எந்த கஷ்டங்கள் வராது எல்லோருக்கும் ஆண்டவரே நல்வழிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எல்லாம் ஸ்கூல் வேலையிலும் நீரே பொறுப்பெடுத்து முடிக்கிறபினால் மறுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. முடிக்கிறபினால் எல்லாரையும் சந்நிதியிலே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஜீவாதிபதியாக இருந்த பெரிய காரியங்களை செய்யும் ஜெபங்கள் பிதாவே. இந்த சிறு பிதா குமாரன் பரிசுத்தாவினை இந்த ஜெபத்தை கேட்கும் ஆண்டவரே. ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.